நம்ம லைஃப்பில் 2 விதமான ப்ராப்ளம்ஸ் வருங்க. ஒன்று சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது சால்வே பண்ண முடியாது. எனக்கும் அப்படியெல்லாம் வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ்னு எனக்கு வந்துச்சு பாருங்கள். நான் அது போக்குக்கு விட்டுட்டேன். ஓகேங்களா? சில பல வருஷங்கள் கடந்தது. அப்படியே நான் அது போக்குக்கு விட்டுட்டேன். அதை பற்றி நான் ஃபீலும் பண்ணுறதில்ல. அதை பற்றி கவலைகள் வரும். பட் ஓகே, போகிறது போகட்டும். என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ அந்த காலத்தின் கையில் ஒப்படையுங்கள்னு ஒரு மீம்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்து ஓகே, நம்ம காலத்தில் கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது சால்வ் ஆனாலும் பரவாயில்ல, சால்வ் ஆகாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டில் நான் எது சால்வ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சனோ அது எனக்கு சால்வ் ஆச்சு. ஸோ அதனால் இதுதான் முடிவுன்னு எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் எது வேணாலும் மாறலாம். நாம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நான் மட்டும் இது மாறவே மாறாதுன்னு ஏதாவது ஒரு தப்பாக முடிவு எடுத்திருந்தேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய சக்ஸஸை நான் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணினேன். மாறும் மாறும் மாறாது அதெல்லாம் இல்லை, அதோட போக்கில் நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் இது மாதிரி சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, காலத்தோட கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் அது போகிற போக்கில் நீங்கள் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். வாழ்க வளமுடன்.